அப்படியே பிடிச்சிக்க. இந்த பக்கம் வாங்க. இந்த மணி கூட கைக்கு மட்டும் பிடி. இந்த மோரை பிடி. மேலே பிடி. வீடியோ எடுத்துக்கிறாங்க. இத்தனை சிரமம் அடுத்த வருஷம் பையன் சொல்லுவாப்ல. அந்த இடத்துல கயிறு குத்துறீங்க இதெல்லாம் லேசா இருக்குமா? இந்த கண்ணுக்குட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சொல்லுவாப்டி. அதனால மூக்கு குத்துறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க. வீடியோ போட்டிருக்கிறாங்க. தட்டு கட்டுன்னு அன்னைக்கு இதோட பரவாயில்லைங்க. அந்த கெடா கண்ணு இடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் அதுக்கு வந்து டக்குன்னு குத்திட்டு அதுக்கு குத்திட்டு இதுக்கு குத்தியாச்சு. சரியில்லை. ஊசி நல்லா தான் இருக்க மாட்டேங்குது. குத்துறால் சரியில்லை. அந்த குத்துற இடம் கரெக்டாக பார்த்து குத்தையில் ஒரு சொட்டு கூட பிளட்டே வர்றதில்ல. அந்த கெடா கண்ணு கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த மூக்குணுங்கேரில் மட்டும் லைட்டாக ஒரு 2 சொட்டு பிளட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம்லாம் எந்த ஒரு பிளட்டும் வரல. மூக்கு குத்துறதுங்கிறது எல்லாருனாலையும் முடியாதுங்க. குத்திட்டு ஏதோ முடிச்சு போட்டு 3 தடவை போட்டு சொல்றாங்க. கொப்பா வேச்ச கேட்காத, கொயா வேச்ச கேட்காத, என் பேச்சத்தான் கேட்கலன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து வீடியோ எடுக்கங்காட்டி அவர் சொல்லவே இல்லைங்க. நீங்க இப்ப பாருங்களேன் கெடா கண்ணு. அது வந்து 1.25 வருஷம் ஆச்சு. அதுக்கு அந்த மூக்குணுங்கயிறில் மட்டும் லைட்டாக பிளட் ஆகிருக்கும், அவ்வளோதான். மற்றபடியில் ஒரு சொட்டு கூட ரத்தமே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இடம் பார்த்து கரெக்டாக குத்திருக்காங்க. லைட்டாக ஒரு துளி ஈரான மாதிரி இருக்குது பாருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு ரத்தம் வரல. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.